12வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமாக ஒருமனப்பட்டு. இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவராகிய தேவன் சில மறைப்பொருள்களை கொண்டு இன்னைக்கு நம்மளோடு இடைப்பட போகிறார். ஸோ சில சரித்திரங்களும் சில பண்டிகைகளும் இந்த பகுதியில் அடங்கியிருக்கிறது. நான் சொல்லுகிறது நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ரொம்ப உங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தில் பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலிருந்து, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரும் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவர்களை ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆவியானவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு இன்னைக்கு வந்தவர்கள் ஒரு உள்ளான மனுஷனை தட்டி எழுப்பி நல்ல ஆராதனைக்குள்ள நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வைத்து நடத்தின பாச வில்லிக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தை எங்களை அடுத்த எல்லைக்குள்ள அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக நன்றி. இயேசப்பா நாமத்தில் செபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு வார்த்தையாக உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, ஏரோது குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ராஜாக்கள் அவர்களுக்கு யூதர்களை பிடிக்காது. எப்பொழுதும் யூதர்களுக்கு விரோதமாக தான் அவர்கள் தோன்றப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்துடைய போதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது மக்கள் என்று சொல்லி அவனுடைய ஏரோதுடைய மைண்டில் ஒரு விரோதம் காணப்பட்டது. இந்த ஏரோது யாரு? இவர் எங்கிருந்து வந்தவர்? இந்த ஏரோதுக்கு எப்படி இந்த பவர் கிடைத்தது? இந்த ஏரோது எப்படி பேதுருவை பிடிக்க முடியும்? பேதுருவை சிறையில் வைக்க முடியும்? இந்த ஏரோது ஒரு பிளான் போடுகிறார், பேதுருவை கொல்லும்படி சாகடிக்கும்படி ஒரு பிளான் போடுகிறான். ஸோ இந்த ஏரோது யார் என்றால், இவர்கள் எல்லாருமே பெட்ரா என்கிற ஜோர்டான் நாட்டில் பெட்ரா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது உலகத்திலே ஒரு அதிசயமான ஒரு இடம். மெயின் சிட்டியிலிருந்து, ஆமான் சிட்டியிலிருந்து பெட்ராவுக்கு ஒரு 350 கிலோமீட்டர். டூரிஸ்டாக போகிறவர்கள் எல்லாமே பெட்ராவுக்கு கண்டிப்பாக போவார்கள். அது மைல் கணக்காக 2 சைடு மலைகள், நடுவில் ரோடு இருக்கும். நீங்கள் கூகுளில் பெட்ரான்னு தட்டுனீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம். பசப்பிள்ளி ஒரு ஒரு இதை அனுப்பி விட்டுருக்கா, அப்புறம் டிவியில் போட முடியுமா பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது யுத்தத்தின் அடிப்படையில் சீரியா ராஜா நினைக்கிறேன் அவர்களை ஆட்சி செய்யும் பொழுது, அவர்களை பிடிக்க வரும் பொழுது, அவர்கள் பெட்ராயிலிருந்து தப்பித்து அவர்கள் இஸ்ரேலுக்குள்ள ஓடினார்கள். அடைக்கலமாய் ஓடினார்கள். அகதிகளாய் ஓடினவர்கள் தான் இந்த ஏரோதுக்கள். இருக்கிற சில பணக்காரர்கள் கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அவர்கள் ஓடினவர்கள் எங்க போய் சேர்ந்தாங்க என்றால், ஜெருசலேமுக்கு போகல, சமாரியாவுக்கு போனார்கள். எதுக்காக சமாரியாவுக்குள்ள போகிறார்கள் என்றால், எதுக்காக சமாரியாவுக்கு அடைக்கலமா போகிறார்கள்? ஜெருசலேமுக்கு போகாம சமாரியாவுக்கு அடைக்கலமா இது ஏரோதுக்கள் எதுக்கு போகிறார்கள் என்றால், சமாரியாவுக்கு போனாதான் சமாரியா மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க வேதத்தில் பார்க்கலாம்,
தாவீது ராஜா சவுல் நீங்க வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் என்று வார்த்தை போட்டிருந்தா 12 கோத்திரம். தாவீது ராஜா வருகிறார், இருக்கும் பொழுது இஸ்ரவேல் என்று போட்டிருந்தா 12 கோத்திரம். சாலமன் வருகிறார், இஸ்ரவேல் என்று சொல்ல வேதத்தில் போட்டிருந்துச்சுன்னா 12 கோத்திரம். எப்ப சாலமனுக்கு பிறகு தன்னுடைய மகன் வருகிறாரோ ஆட்சிக்குள்ள, இஸ்ரவேல் என்று அங்க வார்த்தை போட்டிருந்துச்சுன்னா 10 கோத்திரம். 2 கோத்திரம் யூதா பெஞ்சமின் பிரிஞ்சிட்டாங்க. யூதா பெஞ்சமின் அவர்கள் ஜெருசலேமில் வாழ்ந்தார்கள். மற்ற 10 கோத்திரங்களும் சமாரியால வாழ்ந்தார்கள். அசரியா ராஜா 722 சமாரியாவை பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த ஏரோதுக்கள் அடைக்கலமா இருந்தார்கள். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. ஏன்னா இதை புரிஞ்சாதான் அடுத்த வசனம் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் நான் சரித்திரங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த சமாரியர்கள் ஜெருசலேமுக்கு போக மாட்டார்கள். இந்த என்னது பெஞ்சமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் இவர்களை ஏற்றுக்கொள்ளல. சமாரியாவில் உள்ளவர்கள் கலப்பரமா வாழ்ந்தார்கள், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து. எங்கெல்லாம் அந்த ராஜா ஜெயிச்சாரோ யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்துக்கு இங்குள்ள மக்களை அங்க கொண்டு போயிட்டு அங்குள்ள மக்களை இங்க கொண்டு வந்தார் சமாரியாவுக்கு. சமாரியா ஒரு யூத தன்மையை இழந்த ஒரு இடமா காணப்பட்டது. அந்த இடத்துல தான் இந்த ஏரோதுக்கள் இருந்தார்கள். இந்த சமாரியா ராஜா இந்த சீரியா ராஜா யோசித்தார், இந்த சமாரியாவை யுத்தம் பண்ணி நம்ம பிடிச்சிட்டோம், இப்போ நம்ம கையில் வந்தது, இந்த மக்களை ஆட்சி செய்ய ஒரு ஆள் தேவையே சொல்லும் பொழுது தான் இந்த ஏரோதுக்கள் அசரியா ராஜா கிட்ட பேசுகிறாங்க. எங்களுக்கு யூதனை பிடிக்காது, எங்ககிட்ட பணம் இருக்குது, கொஞ்சம் எங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் படித்து இருக்கிறோம், அந்த அதிகாரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இவர்களை ஆளுகை செய்வோம். எங்களுக்கு பணம் காசு கொடுக்க வேணாம், நீங்கள் அதிகாரத்தை மட்டும் கொடுங்க. அப்படி தான் ஏரோது ராஜாக்கள் வந்தார்கள். புரியுதா? இங்கே நம்ம பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி தொடங்கினான். ஏன்னா அதிகாரம் அவனுக்குள்ள வந்துருச்சு, ஆட்சி அவன் கையில வந்திருக்கு. அவன் எது சொன்னாலும் எல்லாரும் கேட்பார்கள், பயப்படுவார்கள். ஆனா அவன் எங்க இருந்து வந்தான்னு அதை அவன் மறந்துட்டான். தேவன் அறியவார். ஹல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து அடுத்த வார்த்தை போட்டிருக்கு. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பாருங்க, பிசாசுக்கு இந்த சபையில ஒருத்தர் சண்டை போட்டோமா அது பிசாசுக்கு பிடிக்கும். ஒரு குறை பேசினோம்னா பிசாசுக்கு பிடிக்கும். ஒருத்தவங்க நல்ல சபையில் ஊழியம் செய்வாங்க, அவங்க ஊழியத்தை நம்ம ஏதாவது தப்புగా பேசினோம்னா பிசாசுக்கு பிடிக்கும். ஏன்னா பிசாசுடைய நோக்கம் ஊழியம் வளரக்கூடாது. அவன் பிசாசு யாரை கொண்டு செய்வான்? உங்களை கொண்டு செய்வான், உங்களை கொண்டு தான் பேசுவான். அவனே நேராக வந்தானா நீங்களே பயந்துருவீங்க. அதனால் பிசாசை நீ நேராக வர வேண்டாம். ஒரு பிள்ளை அப்படி தான் என்கிட்ட கேட்டுச்சு, பச நான் பிசாசு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைன்னு சொன்னிச்சு. நீ இதுக்கு ஏன் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட? இப்பயே நீ பார்க்கலான்னு சொன்னேன். எங்கே பாச இல்லை சேச்சியில் யாருக்குள்ளனாச்சும் பிசாசு ஆட போகிறாங்களான்னு சொன்னிச்சு. யாரையும் நான் பிசாசு ஜபம் பண்ணி ஆட வைக்கல, நீயே உன் கண்ணால் பிசாசை பார்க்க போகிறேன்னு. எங்கே பாசன்னு சொன்னிச்சு. நேராக வீட்டுக்கு போவோம், கண்ணாடியை பாருன்னு. உலகத்திலே அதுதான் பாக்கியமான பிசாசு. அந்த பிசாசை பார்த்து நீ வெளியே போ ஏசப்பா நாமத்தில் சொன்னீங்கன்னா அது வெளியே போகும். நீங்கள் என்ன நம்புறீங்க? வேற ஆள் கை வச்சு வெளியே போகணும்னு சொன்னால் தான் போக மாட்டேங்கிறோம். நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளை, நீ உண்மையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது தேவனுடைய பிள்ளையாக இருக்கும். இப்போ பிசாசானவன் பிளான் போட்டான், சபையை
சீரழிக்கணும்னா, சபையை துன்பப்படுத்தணும்னா பேதுருவை மேலே டார்கெட் பண்ணணும். நீங்கள் வாசிக்கலாம், மத்தேயு 16வது அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு பேதுருவை கொண்டு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். உன்னை கொண்டு நான், இதெல்லாம் மனப்பாடமாக சொல்லணும், திருச்சபையை கட்டுவேன். வாசிங்க மத்தேயு 16வது அதிகாரம். நீ பேதுருவாய் இருக்கிறாய். பாருங்க, ஆண்டவருடைய நோக்கம் நம்மளை கொண்டு தான் சபையை கட்ட போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான வாழ்க்கையில் நம்ம போயிட்டோம். ஏதோ வந்துட்டோம், ஞாயிற்றுக்கிழமை இதோட அடுத்த வாரம் தான் நம்ம வருவோம். ஆண்டவர் அப்படி நம்ம சபையை ஆசைப்படலை. தீர்க்க தரிசனம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில என்னென்ன தீர்க்க தரிசனம் வந்ததோ கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த சபையை நிறைவேற்றுவார். அடுத்த வசனத்தை படிங்க. அவர் யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பாருங்க, இது எல்லாமே சம்மதப்பட்டு இருக்கு. என்ன பண்டிகையா? இப்ப பண்டிகையை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். எல்லாமே சரித்திரங்கள் சம்மதப்பட்டு இருக்குது. போடுங்க. பைபிள்ல யூதர்களுடைய தல்முட்னு சொல்லுவாங்க, அதுல நீங்க பார்க்கலாங்க. எத்தனை இது பேர் என்ன? மெனோராவா? இது பேர் மெனோரா இல்ல, என்னது? மெனோரா அடுத்தது கட்டுங்க. இதான் மெனோரா. அது காட்டுனது மெனோரால அனுக்கா. அதான் காட்டுறேன். 9 காட்டுறேன். இது அதான் நான் அதான் இல்லை 9 தான் காட்டுறேன். இப்போ பாருங்க, இதில் 9 குத்து விளக்கு இருக்கு. யூதர்கள் 7 காரியத்தை தான் அவங்க நம்புறாங்க, 2 நம்பல. அனுக்கா, பூரிம் பண்டிகை. அவங்க பின்பற்றுகிறாங்க. அந்த 7 தட்டுங்க. எத்தனை இருக்கு? 7. இந்த 7ல பண்டிகை என்ன பண்டிகை? 2வது பண்டிகை என்ன பண்டிகை? இப்ப பேதுரு எந்த பண்டிகையில பேதுருவை ஏரோது கொல்ல பிளான் போட்டான்? ஏன்னா யார பஸ்கா பண்டிகையில சிலுவையில போட்டாங்க? யார பஸ்கா பண்டிகையில சிலுவையில போட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை பஸ்கா பண்டிகையில சிலுவையில அடிச்சான், மரித்தாரு. பேதுரு எந்த பண்டிகையில சிலுவையில சாகடிக்க பிளான் போட்டான்? பேதுரு பண்டிகை சம்மந்தப்பட்டு இருக்கு. பஸ்கா முடிஞ்சு, பஸ்கான்றா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பஸ்கா பண்டிகை கொண்டாட
எங்க வருவார்கள் என்றால் ஜெருசலத்துக்கு வருவாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாஸ்கனுக்கு சரித்திரம் நிறைய தெரியும், தப்பு செய்ய முடியாது. வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது ஜெருசலமிலே வாசம் பண்ணினார்கள். இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? ஜெருசலத்துக்கு வராங்கன்னா எங்கிருந்து வந்தாங்க? ஏன் சகல தேசத்துக்கு போனாங்க? அதுதான் 722 சமாரியாவை பிடிக்கும் போது செதறி போன யூதர்கள். வெளியே போனவங்களும் பக்தியா வாழ்ந்தாங்க, ஆனால் சமாரியாவில் உள்ளவனுங்கெல்லாம் ஏதோ தானமாக வாழ்ந்துட்டானுங்க. இப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, சமாரியாவுக்கு ஜெருசலமுக்கு பண்டிகையை கொண்டாட எல்லாரும் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்படுகிறார். உடனே பிசாசு பிளான் போட்டான். பேதுருவை உடைய ஹீரோ, பேதுருவுடைய தலைவரை, பேதுருவுடைய மாஸ்டரை நான் பஸ்கால அடிச்சேன். ஆனா பேதுரு, இயேசுடைய சீஷன் பேதுருவை புளிப்பில்லாத பண்டிகை டைமில் அடிக்க போறேன்னு பிளான் போட்டான். நம்மளையும் அப்படிதான் பிசாசு எல்லாத்தையும் பிளான் போடுவோம். இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி உங்களை அட்டாக் பண்ண மாட்டான், உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி உங்களை அட்டாக் பண்ண மாட்டான். எல்லாத்துக்கும் வேறு வேறு பிளானில் அட்டாக் பண்ணுவோம். இதை ஏன் நான் சொல்லிட்டு வரேன்னா, ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். போன பஸ்கா பண்டிகையிலிருந்து அடுத்த பஸ்கா பண்டிகை ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கிற இந்த சம்பவங்கள். ஜஸ்ட் 1 year. போன பஸ்கால இயேசு கிறிஸ்துவை அடிச்சாங்க, சிலுவையில் போடப்பட்டாரு. அடுத்த புளிப்பில்லாத அடுத்த வருஷத்துல பேதுருவை சாகடிக்க பிளான் போட்டான். தேவனுடைய ஊழியத்தையும் அவருடைய காரியங்கள் செய்கிறது சாதாரணம் அல்ல. ஒருவேளை நீங்க சூப்பர் நேச்சுரலா ஹீரோவா எழும்பலாம், பிசாஸ் டார்கெட் பண்ணுவான் ஒரு டே. அவரை எப்படி அடிச்சேன் தெரியுமா? உன்னையே நான் டார்கெட் பண்ணுவேன். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, வாசிங்க 12ஆம் அதிகாரத்தில். அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏறது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாட்களுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நித்திரை பண்ணி ஏங்க அவர் நித்திரை பண்ணுகிறார்? பேதுருக்கு ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கும், இஸ் a prophet, தீர்க்கதரிசி. ஏரோது ஒரு பிளான் போட்டான், மறாத நாள் சாகடிக்க பிளான் போட்டான். அங்க நிறைய இஷ்யூவான காரியங்கள், பதற்றமான காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா பேதுரு தூங்குறாரு. காரணம் ஏன் தெரியுங்களா? பேதுரோட வேலை ஒன்றும் முடியல. ஹல்லேலூயா, கையில் தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. என்னுடைய ஊழியம் ஒன்றும் முடியல, நான் ஏன் பயப்படணும்? மத்திய 16ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறும். என்ன அழிக்க முடியாது, பிசாசு பிளான் அழிக்க முடியாது. அவன் என்ன திட்டம் போட்டாலும் அழிக்க முடியாது. என் ஊழியம் ஒன்று இருக்கு, நான் ஒன்று சுவிசேஷம் சொல்ல வேண்டும், ஒன்று இயேசுடைய நாமத்தில் அற்புத அடையாளம் செய்ய வேண்டும். ஆண்டவன் கொடுத்த ஊழியங்கள், ஆண்டவர் கொடுத்த பலன், ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாத என்னை ஒரே நாள்ல பல மீனுங்களை கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்த தேவன் இப்ப என்னை காப்பார். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது நடக்க முடியாத மனுஷனை பிச்சைக்காரனை சுகம் கொடுத்து படுத்துவார் என்றார். அந்த தேவன் என்னை மீட்டெடுப்பார். தேவன் செய்த நன்மைகள்
தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க பலவீனமாக வருகிற காரியங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மைண்ட் சோர்வுகளை இறப்புல இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும். தேவனுடைய தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆண்டவர் பேசின வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கும். You must alert. You must wake up. ஐயா, இந்த காலத்தில் ஒரு தட்டி கொடுத்து தூக்க மாட்டாங்க. ஆவியானவர் தான் அவங்களை தூக்குவார். ஆவியானவர் தான் அவங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் தான் அவங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆவியானவர் தான் மறுபடியும் ஊழியம் செய்ய. இன்னைக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்ய சுவிசேஷம் சொல்றது நிப்பாட்டுனீங்களோ மறுபடியும் ஆரம்பிங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கையில யாரெல்லாம் வேதத்தை வச்சிருக்கீங்களோ நீங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். மிந்தி சும்மா சொல்லுவீங்க, இப்ப அற்புதங்களோட அடையாளங்களோடையும் சொல்ல போறீங்க. இந்த உடம்பலைப்பட்டையில் இதுவரைக்கும் நடக்காத அற்புத அடையாளம் இந்த சபையில் நடக்க போகுது. அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். மலைபெரி ஜபங்கள் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். உபவாச ஜபத்தில் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட போகிறோம். இனி நமக்குள்ள வாக்குவாதம் வராது. நம்மளோட விரோதி பிசாசு ஒருவன் தான், அவனுக்கு தான் நம்ம விரோதமாக வரணும். அவனுடைய கிரியைகளை தான் நம்ம முறியடிக்கணும். அவன் கொண்டு வருகிற பாவங்களை மேற்கொள்ளணும். தேவன் அதனால தான் அவர் தூங்குறாரு. ஏரோது, நீ வந்த சரித்திரம் எனக்கு தெரியும். நீ என்னது ரெஃப்யூஜியாக தான், அடைக்கலமாக தான் இந்த எங்கள் தேசத்துக்குள்ளே வந்த, நீ என்ன கை வைக்க போறியா, வாங்கடான்ட்டு தூங்குறாரு. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். யாரெல்லாம் நம்புறீங்க மறுபடியும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் நீங்கள் எழும்புவீங்க. மறுபடியும் ஆவியானவங்களை தட்டி எழுப்புகிறார். தூங்கி கொண்டே இருக்கிறார். இஸ் அ ரெஸ்ட். இதுவரைக்கும் இருந்த ஊழியம் காட்டிலும் இந்த தூக்கத்துக்கு பிறகு பேதுரு செய்ய போற ஊழியம் பயங்கரமானது. அடுத்த வசனத்தை படிங்க. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இன்னைக்கு ஆண்டவர், ஒருவேளை நீங்க இருண்ட வாழ்க்கையில இருக்கலாம், ஒருவேளை போராட்டங்கள் இருக்கலாம், ஒருவேளை வியாதி பிரச்சனைகள் இருக்கலாம். எங்க தூதனை வந்தாரோ அங்க வெளிச்சம் வந்தது. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள தூதன் வந்தா உங்க வீட்டுல ஒரு வெளிச்சம் வரும். தேவனோட வெளிச்சம் உங்க வாழ்க்கையில காணப்படும். தூதன் வந்தோடனே இருளான அந்த ஜெயில் எப்படி இருந்துச்சா வெளிச்சமா மாறி இருந்துச்சா. இனி நம்ம எல்லாத்துக்கும் பிளெஸிங்கா இருக்க போறோம். ஜெயில எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க? கையை தூக்கிறாதீங்க, கையை தூக்கிறாதீங்க. ஏன்னா நானும் ஜெயிலுக்கு போகல, அதனால தெரியல எப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி ராவு முழுவதும் ஒரு ஜெயிலில் வச்சுருந்தாங்க இஸ்ரேலில். அதை நாங்கள் பார்த்தோம். வாங்கிற இருட்டு, ஒன்றுமே தெரியும், பக்கத்தில் உங்களுக்குள்ள தெரியாது. அந்த மாதிரி ஜெயிலில் தான் இருந்திருப்பாங்க. ஒரு 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 சொகுசு ஒன்றுமே இல்லை. அந்தமான் எத்தனை பேர் போயிருக்கீங்க? இந்தியாவில் அந்தமான் ஜெயிலில் போய் பார்த்தோம். சின்னோண்டு அறை தான், அந்த அறைக்குள்ளே தான் இருக்கணும். அதோட மோசமாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் அந்த இருளான இடத்துல ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அதான் நான் சொல்ல வரேன். என் வாழ்க்கையில் எல்லாம் இருண்டாயிருச்சு, இனி நான் ஊழியம் செய்ய முடியாது, இன்னைக்கு நான் சேர்ச்சில் சும்மா வந்துட்டு தான் போகிறேன், என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், நான் யாரு? யாரெல்லாம் உங்கள் மனசில் நினச்சிங்களோ ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை கொடுக்குறார். யூ கேன் டூ சம்திங் ஃபார் காட். நான் என்ன சொல்லுங்கள், என்னால் இந்த சபைக்கு மறுபடியும் ஊழியத்தை எழுப்ப முடியும். மறுபடியும் இந்த சபையில் நான் எந்தெந்த ஊழியத்தில் விட்டனோ அதெல்லாம் நான் எழும்ப போகிறேன். பாஸ்டர் கூப்பிட்டு உங்களை தொட்டு ஜெபம் பண்ணி அபிஷேகம் பண்ண மாட்டார், தேவன் உங்களை தொடுகிறார். நீங்கள் பாஸ்டரை கூப்பிடணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால தான் இப்படியே இருக்கிறீங்க. தேவன் உங்களை கூப்பிட்றாரு. ஹல்லேலூயா. இந்த சபை மேலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, அந்த சபை ஊழியங்கள் வளர்றது ஆசை இருந்துச்சுன்னா, நீங்கள் சபைக்கு ஆட்களை கொண்டு வருவீங்க. அப்போ தாங்க ஊழியக்காரங்க நம்புவாங்க, நீ வாயில் பேசுகிற ஆள் கிடையாது, கிரியைகளை செய்கிற ஆள். பேதுரு
அந்த இடத்துல வெளிச்சம் பாருங்க. அப்போஸ் 9ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேணாம். சவுல் பிரயாணம் பண்ணி போகும்போது தமஸ்கோவில் தேவனுடைய வெளிச்சம் பயங்கரமாக இருந்ததாம். தேவன் சவுலை சந்திச்சார். அதே அப்போஸ் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது அங்கேயும் தேவ தூதன் பேதுருவை சந்திச்சிருக்கிறார். எங்கெல்லாம் தூதன் வருகிறாரோ அங்கெல்லாம் வெளிச்சம் வருகிறது. இன்னைக்கு தேவனுடைய தூதன் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்க்க போறீங்க, ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. உடனே என்ன நடந்தது? அடுத்தது வாசிங்க. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். இப்ப உங்களை தட்டுகிறது ஆவியானவர். நானும் 30 வருஷமா பாஸ்டரா இருக்கேன் மலேசியால. எவ்வளோ பேரை தட்டி விட்டேன். எல்லாம் கொலைக்காரனா தான் மாறுறானுங்க, ஏமாத்துக்காரனா தான் மாறுறானுங்க. ஆனா நான் சொல்லிட்டு, ஆண்டவரே நான் மனுஷனை நான் எவனையும் தட்டி எழுப்ப மாட்டேன், நீங்க தட்டி எழுப்புங்க, அப்பதான் அவன் மாறுவான். ஏன்னா நான் அடிக்க முடியாது, நீங்க அடிக்கலாம். நீங்க நான் தப்பு செஞ்சா, ஒருத்தன் தப்பு செஞ்சா நான் அடிச்சேன்னா சேர்ச்சி விட்டு போயிடுவான். ஆனா வேற சேர்ச்சியில் போய் உட்காந்துருப்பான். ஆனா இயேசு அழைச்சி தப்பு செஞ்சா அவர் அடிச்சாருன்னா பயங்கரமான அடியார். அந்த அடி மறக்கவே முடியாது. சங்கீதம் 53ல் ஒரு வசனம் இருக்கு, திடீர்னு ஞாபகம் வருது. நான் இது வரைக்கும் பொறுமையா இருந்தேன், இனி பொறுமையா இருக்க மாட்டேன்னு போட்டுருக்கேன். 52 53. ஓகே ஓகே. 50 22 21 22 வாசிங்க. 50 21 22. இவைகளே அப்படின்னா இது வரைக்கும் நீ என்னென்ன செஞ்சியோ, எங்களுக்கு தெரிஞ்சு செஞ்ச, தெரியாம செஞ்ச, எதெல்லாம் கண்ணு மண்ணுக்கு எங்களுக்கு தெரியாம செஞ்சியோ இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமா இருந்தேன், பேசாம இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு திருப்பி நீ நினைச்சுக்கிட்டே இருக்காத. நீ செய்யற காரியமெல்லாம் நான் பொறுமையாவே இருப்பேன், பொறுமையாவே இருப்பேன், பொறுமையாவே இருப்பேன் நினைக்காத. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக நீ என்னென்ன செஞ்சியோ. இப்பதான் நம்ம சொல்லுவோமே, யாராவது சரி பாஸ்டர் கேட்குறாரு, என்னய்யா கேள்விப்பட்ட, என்னமோ வேலை செய்கிற இடத்துல என்னமோ தப்பு செஞ்சியா, பார்த்தீங்களா, வீடியோ இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, காட்டுங்க, ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க. என்னது ப்ரூஃப் இருக்கா பாஸ்டர், நான் செஞ்சது தப்பு, நான் பேசுனது ப்ரூஃப் இருக்கா? இப்போ கடவுள் வந்து ப்ரூஃப்லாம் காட்ட மாட்டார், வீடியோவே காட்ட போகிறாரு. நீ செஞ்சதை உட்காந்து பாரு. என்ன வசனம் அழகா போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக. ஏன்னா நம்ம மனுஷன் நம்ப மாட்டோம். கண்டு விசுவாசிகள் காட்டி காணாம விசுவாசம் பாக்கியவான். அதனால நீங்க பார்த்தாதான் தோமாவை போல, நம்மளாம் தோமா குரூப்பு பார்க்கணும், நான் பார்க்கணுன்ட்டு. அப்புறம் சொல்றாரு, வாசிங்க. அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றா நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சும்மா சேச்சுக்கு வந்துட்டு கடவுளை மறந்து போறீங்களே, கொஞ்சம் சிந்திச்சு கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், நான் உங்களை அடிப்பேன். பாருங்க, பிசாசு நம்மளை அடிச்சா இயேசு காப்பாத்துவாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவே நம்மளை அடிச்சா யாரு காப்பாத்துறது? எப்படி காப்பாத்துவார்? அவர் தானே அடிக்கிறாரு. படிங்க தொடர்ந்து. ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை, ஒருத்தனும் விடுவிக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் ஏன்னா இயேசு அடிச்சார்னா எங்க போனாலும் விடுவிக்க முடியாது. அடுத்தது, ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன். பாருங்க, பாட்டு படிச்சு நம்ம வேஷி பண்றோம். நீங்க நினைக்கிறீங்க உண்மையா நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சும்மா ஒரு டைம் பாஸுக்காக செஞ்சீங்கன்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன், வாழ்க்கையை மாத்துகிறவன். என்ன போட்டிருக்கு? தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறான். உங்க வாழ்க்கையை மாத்தினீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறீங்க. இங்க பேதுருவை தட்டி எழுப்பி தட்டுறாரு, எழுந்திரு, இது உன்னோட இடம் அல்ல, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் அல்ல.
ஒரு காலத்திலலாம் என்னன்னா 20 வருஷமாக அங்கே நான் வரேன், அண்ணனுக்கு தெரியும் பாஸ்கர். இந்தியாலாம் நிறைய பேர் ஈவினிங்கெல்லாம் வெளியில் போவாங்க, கிராமத்துக்கு போவாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க, நிறைய ஆத்துமாதை செய்வாங்க. எத்தனை பேர் அதை செய்கிறீங்க? கை தூக்குங்க. அப்போ நான் வந்தேன்டா சேச்சிக்கு, போதும் பாஸ்டரை பார்த்துட்டேன், அவர் எனக்கு ஃபோன் அடிக்க மாட்டார் ஒரு வாரத்துக்கு, வரலன்னா அடிப்பார். அப்புறம் எப்படிங்க உங்கள் வீட்டுக்குள்ளே தூதன் வருவார்? எதுக்கு தூதன் வரணும் உங்களுக்கு? நீங்கள் தான் வெளியே ஊழியமே செய்யலையே, எதுக்கு இவங்க பிளான் போட்டாங்க? போனோம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு 8 மணிக்கெல்லாம் படுத்துடணுன்னு. அங்கே மக்கள் நரகத்துக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க, வறுமையில் தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தூதன் வந்தார்னா அடுத்த ஊழியம் இருக்குன்னு அர்த்தம். பேதுரு எழுப்புறாரு, ஊழியம் வெளியே இருக்குது, நீ அங்கே தூங்கிட்டு கிடக்குற, இங்கேயே இது உன்னோட இடமே கிடையாது, நீ உனக்கு வெளியில் ஊழியம் இருக்குது, ஒன்று நீ செய்ய வேண்டிய அற்புத அடையாளம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாரு. தட்டி எழுப்புறாரு. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஏன் தூதனை வரணும்? நீங்கள் தான் போகவே மாட்டேங்கிறீங்களா? எதுக்கு தூதனை வரணும்? உங்கள் வீட்டுக்கு வரணுமா பிரதர்? எதுக்கு வரணும்? நீங்கள் வெளியே போக மாட்டேங்கிறீங்களே, எதுக்கு உங்கள் வீட்டுக்கு தூதனை வரணும்? உங்கள் வீட்டுக்கு தூதனை வரணுமா இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்கள். எதுக்கு? நானே நல்லா தூங்கிட்டு கிடக்கிறேன், ஜபமே பண்ண, இன்னைக்கு வைக்கிற பைபிள் அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டு வராங்க. எதுக்கு தூதனை வரணும்? உங்கள் வீட்டுக்கு எதுக்கு தூதனை வரணும்? தூதனை எழுப்புறாரு. இன்னைக்கு ஊழியம் இருக்கு. என்னை இயேசுவே வந்தாலே என்னை அசைக்க முடியாது, தூதன் என்ன செய்ய போறாருன்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ள. நான் கேட்குற கேள்வி ரைட்டா இல்லையா? ஆமென். இன்னைக்கு தூதன் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா பேதுருவை எழுப்புறாரு ஊழியம் செய்ய. இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க தூதனை வந்தார உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ரொம்ப நாளைக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன்னா சாதிக்க போகிறீங்க. வேணாவா? இப்போ முடிச்சிருவோம் கதையை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பினார்னா அவருடைய ஊழியங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு 5 ஆத்துமா தேவைங்க. எத்தனை ஆத்துமா தேவை? இப்போ நம்ம எலும்புனா தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆத்துமாக்கள் கொண்டு வர முடியும். கைகளை தட்டி கட்டு நன்றி சொல்லு. எத்தனை பேர் எழும்ப போகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. ஆண்டவரே, எங்கள் சபை மறுபடியும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவருக்குள்ளே போக வேண்டும் என்றால் மறுபடியும் நாங்கள் ஈவினிங் எல்லாம் செயல்பட போகிறோம். அதுக்கு தான் மறுபடியும் ஆண்டவர் தூதன் அனுப்புகிறார். வாசிங்கம்மா, மணியாச்சு எனக்கு. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் பாருங்க, எப்ப தூதன் உங்க வீட்டுக்கு வந்தாரு உங்க கட்டு உடைக்கப்படும். இதுவரைக்கும் உங்க பிரச்சனை தீராத பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்ப்பார். சங்கிலி தன்னால விழுகிறது. பச நிறைய கட்டுக்குள்ள இருக்கிற, பச நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கிற, பச நிறைய வியாதிக்குள்ள இருக்கிற, எனக்கு எத்தனோ மருந்து சாப்பிட்டுட்டேன், எத்தனோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன், விடுதலை இல்லை. கிடைக்காது, கிடைக்காது. ஏன்னா அப்படி விடுதலை கிடைச்சா என்ன பண்ண போறீங்க? பேர பிள்ளைய பார்த்துக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊரில் போயிட்டு பிள்ளைங்க வீட்டில் தங்கிக்கிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு தான் இருப்போம். எதுக்கு உனக்கு விடுதலை? கட்டிலே இரு. நீ ஒன்று 25 வருஷம் கட்டிலே இரு, நீ மாற மாட்ட. விட்டுட்டாரு. ஆனால் கட்டு உடஞ்சா அற்புதம் செய்ய போகிறாரு. இன்றைக்கி யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களோ, மறுபடியும் நான் எங்கள் சபையை கட்டி எழுப்ப போகிறேன், ஆத்துமா தான் செய்ய போகிறேன்னு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, சங்கிலி கண்ணில் பார்க்க தேவையில்லைங்க, உங்கள் சங்கிலி இப்பயே கீழே விழுகிறது. ஒரு கையில் தட்டி ஆண்டு நன்றி செலுத்துவோம். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி ரெடியாவு, உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவார், ஏதாவது மக்களை அவங்கள சந்திக்க கூட்டிகிட்டு போவார். நீங்கள் அவங்க மேலே கைகளை வைங்க, இயேசு சுகப்படுத்துவார். ஒரு தீர்மானம் எடுங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நாங்கள் ஒரு 5 ஆத்துமாக்கனாச்சும் சபை கொண்டு வர. பாச சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு தாங்க இந்த சபை இருக்குது. எத்தனை பேர் செய்ய முடியும்? நீங்கள் கொண்டு வரீங்களோ இல்லையா? கொண்டு வரது ஆண்டவர் தான் கொண்டு வருவார். எத்தனை பேர் இதுக்கு நான் ரெடி ஆகிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ரேகாமா தாக்காராபா ஷகாரா கோ
Marakadara kora makara rimakotoro derakato makaba le makora limakoraba shakara tidiri. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது, சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. You are set free right now. makatorobo shaka katodarabalaba. அடுத்த பகுதியை படிங்க, சீக்கிரமா படிங்க. உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடி செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரங்களை போர்த்துக்கொண்டு, உன் வஸ்திரங்களை, ஆவிக்குரிய வஸ்திரங்களை, பரிசுத்த வஸ்திரங்களை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். என் பின்னால வா. இனி உன்னை லீட் பண்றது இனி நாத்தான். இனி என்னுடைய பாதையில தான் நீ வரணும்னு சொல்லி என் பின்னாலேயே போகும்பொழுது என்ன நடக்கிறது? அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய இரும்பு கதவு உங்க முன்னுக்கு இருந்தாலும் ஆண்டவர் கதவை சாதாரணமாக இன்னைக்கு திறக்கிறார். All the door will be open for you in your life. அப்படியே கண்களை மூடுங்க. எவ்வளவு பெரிய இரும்பு கதவுனா, எவ்வளவு பெரிய தடைகள், எவ்வளவு பெரிய உங்களுக்கு முன்பாக நீங்க முன்னுக்கு போகாம, ஜெபிக்க முடியாம, உபவாசம் எடுக்க முடியாம, பைபிள் படிக்க முடியாம, ஊழியம் செய்ய முடியாம, ஒரு இரும்பு கதவு போல உங்கள் முன்னுக்கு ஒரு தடையா இருக்கிற எவ்வளவு பெரிய கதவா இருந்தாலும், நான் இயேசுடைய ஊழியத்தை விட்டு வந்த ஊழியத்தை மறுபடியும் செய்ய போறேன்னு நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா கதவே உங்களுக்கு முன்பாக திறக்கப்படுகிறது. The door will be open for your life. ஓ ரபா கபாரா கத்திதிரி ஹந்தாரா பாலா பாலாபா. தேவனுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது. அப்படியே ஒப்பு கொடுக்கிறவர் ரெண்டு கைகளை உயர்த்துங்க. ஏசப்பா, ஏசப்பா, நீங்க என்ன நம்பிட்டீங்க ஏசப்பா. என்ன நம்பி இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தீங்க ஏசப்பா. உங்களுடைய தரிசனத்தை நான் விட்டுட்டேன், செத்து போயிட்டேன். எனக்குள்ள தரிசனம் செத்து போச்சு, ஊழியம் செத்து போச்சு. ஏரோது என்ன கொல்ல போறோம், எந்த நேரமும் சத்துருவேன் அழிக்க போகிறோம். அவன் பிளான் போட்டான், அவன் கீழ் பண்ண பிளான் போட்டான். அவன் இனி நான் எழும்ப மாட்டேன்னு நினைச்சு பிளான் போட்டுட்டான். ஆனா தீர்க்க தரிசனம் ஒரு நாள் என் மேல வந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். பிசாசுடைய பிளானை நான் கேன்சல் பண்ணுகிறேன். என் வாழ்க்கையில பிசாசுடைய பிளானை நான் கேன்சல் பண்ணுகிறேன். என் வாழ்க்கையில பிசாசுடைய பிளானை நான் கேன்சல் பண்ணுகிறேன். தேவனுடைய பிளான் என் வாழ்க்கையில நடக்கட்டும். தேவனுடைய பிளான் என் வாழ்க்கையில நடக்கட்டும். ரகாதாரபா ஓ ரமா ஷகாரா கோ ரமா ஓ லகாபா கபாரபா. இன்னைக்கு நான் ஈவினிங்ல தேவதூதன் இப்ப வந்துட்டார் என் வாழ்க்கையில. இப்ப தேவதூதனோட வெளிச்சம் என் வாழ்க்கையில வந்துருச்சு. என்னை தட்டி எழுப்புகிறார். நீ போ, ஈவினிங் சும்மா இருக்காத, நீ ஒண்டி போ. ரெண்டு பேரும் கூப்பிடு, அவங்க வரமாட்டாங்க, நீ சோர்ந்து போகாத, நீ போ. நான் உனக்கு துணையா இருப்பேன், நான் உனக்கு பலன் தருவேன், நான் உனக்கு பாதுகாப்பேன். நான் காட்டுகிற மக்களோட என்னுடைய அன்பை சொல்லு. இதுக்கு படிப்பறிவு தேவையில்லை. ஏசப்பா செய்த நன்மையை சொல்றதுக்கு, அவர் உங்களோடு இருந்த உறவை சொல்றதுக்கு. தகப்பனே, அடுத்த வாரம் 5 ஆத்துமாக்களை எங்க சபையில நான் பார்க்கணும். இப்பயே நாங்க வேலை செய்ய போறோம், இப்பயே நாங்க வேலை செய்ய போறோம். ஐயோ, இந்த மனுஷங்கிட்ட சுவிசேஷம் சொல்ல முடியாத கடினமாச்சே. பெரிய இரும்பு கதவை கடவுளே திறக்கிறார். நீங்க ஏங்க பயப்படுறீங்க? எவ்வளவு வியாதிஸ்தர் இருந்தாலும் அவன் மேல கையை வைங்க, இரும்பு கதவு திறந்து ஆண்டவர் அவன் அற்புதம் செய்வார். ஓ காமாத்தி தாராபா ராபா ஷகாராபாரி அந்த இந்த சபையை கர்த்தர் மல்டிபிகேஷனுக்குள்ள ஆசீர்வதிக்க போகிறாரா. ஓ லி ஹந்தா காமா தோமா காமா காராபா தீ தாராபா ஓ ரபா கமா காமா லபா. அப்புறம் பாருங்க,
உங்கள் கட்டு எல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்க தேவையில்லை, சங்கிலி எல்லாம் அதே தன்னால் கீழே விழுகிறதுங்க. நீங்கள் எப்போ எழும்புனீங்களோ, எப்போ ஊழியம் செய்ய இப்போ ஆண்டவர் சொன்னோன்னே பேதுரு எழும்புனாரோ, ஒரு கேள்வியும் கேட்காம சங்கிலி கையிலேருந்து கீழே விழுந்துச்சு. அதே விழுந்துருச்சு. தேவன் அப்படிதான் உங்களை நடத்த போகிறார். ஓ ராமா தாக்காரா பாஷி. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு அருமையான செய்தியை பாஸ்டர் நந்தகுமார் அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நல்ல ஒரு விடுதலையின் செய்தி, கட்டுகள் உடைக்கப்படக்கூடிய ஒரு செய்தி, தூதன் வரக்கூடிய ஒரு செய்தி, தூதன் வந்தால் வெளிச்சம் வரும் என்று சொன்ன அந்த நல்ல ஒரு வெளிச்சத்தின் செய்தி, இரும்பு சங்கிலிகள் தானாக கலண்டு போகும் என்கிற செய்தி, இரும்பு கதவு தானாக திறக்கப்படும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் நடக்கும். ஆண்டவரே, கர்த்தர் தூதர்களை அனுப்பி எங்களை விடுவிக்கிற தேவனாய், எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுகளெல்லாம் உடைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். சங்கிலிகள் கலண்டு போனதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரும்பு கதவுகள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. செய்தி கொடுத்த பாஸ்டர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். ஆமேன். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நாமத்தில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நாமத்தில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளுக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை வர்த்திக்க செய்யும். இவர்கள் கொடுத்த எல்லா காணிக்கைகளையும், தசமபாக காணிக்கைகளையும், ஸ்தோத்திர காணிக்கைகளையும், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவாய் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இன்றைக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிற நாள்.